Hello everyone, welcome to day 3 of building a SaaS startup in 30 days in Tamil. ஸோ டே 1 டே 2 வீடியோஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூசர் கொடுக்குற சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அகைன் நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது கான்டெக்ட்லாம் புரியாது. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டே 1 அண்ட் டே 2 பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது பார்த்தவங்களுக்கு லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபைல்ஸ் எடுத்து நம்ம டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் நேற்று ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் வந்து சோர்ஸ் ஃபைல்ஸ் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு சம்ஹவ் நம்ம வந்து ஒரு லேர்னிங் மாடியூல் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணணும். கண்டென்ட்லேருந்து டாபிக்ஸ் என்ன டாபிக்ஸ் இருக்கணும், அந்த டாபிக்ஸ் என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம டிசைட் பண்ணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஐடியா பார்த்தீங்கன்னா, ஓகே ஏஐ வச்சு பண்ணலாம் அப்படின்றது ஐடியா. ஸோ இப்போ நம்ம பிளெயின் டெக்ஸ்டாக சோர்ஸ் கண்டென்ட் இருக்குது. இதிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே இந்த பர்டிகுலர் கண்டென்ட்லேருந்து நம்மளுடைய லேர்னிங் மாடியூலில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து கோர்ஸோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் கண்டென்ட், அப்புறம் எத்தனை டாபிக்ஸ் இருக்கணும், அப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன். அதை எப்படி பண்ணுறது, இதுதான் கொஷின். ஸோ இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்க அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு எல்எல்எம் பேஸ் பண்ணி பண்ணலாம். எல்எல்எம்ன்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லைக் சாட்ஜிபிடி ஆர் கோபைலட், ஜெமினி, மெட்டாவோட லாமா மாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் சூஸ் பண்ணிருக்க மாடல் ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா ஜெமினி. ஸோ ஏன் ஜெமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக டெவலப்பர் ஏபிஎஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ மற்ற எல்லாருமே வந்து பே பண்ண சொல்கிறாங்க, ஈவன் ஃபார் டெஸ்டிங் டெவலப்பர் பர்பஸ் கூட. பட் ஜெமினி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தேர் கிவிங் அவுட் ஃப்ரீ ஏபிஎஸ். ஸோ இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. ஓகே இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட் மீ கோ டு தட் அண்ட் ஷோ யூ கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் கூகுள் ஏஐ ஃபார் டெவலப்பர்ஸ்ன்ற பேஜ். இதில் வந்து அந்த ஜெமினி ஏபிஐ டாக்ஸ் இது போனீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் யூசர் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து இவன்ட்ட ஒரு கீ ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஏபிஐ கீ. உங்கள் யூசர் அக்கௌண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கீ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த கீயை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எஸ்டிகேவையோ இல்லை இந்த ஏபிஎஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து எல்எல்எம்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன் இப்போ. ஸோ எல்எல்எம்ன்றது ஒரு சிஸ்டம், நீங்கள் ஒரு பிளாக் பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹோல் இன்டர்நெட் இருக்கிற எல்லா நாலேஜையும் எடுத்து அந்த சிஸ்டம்மை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த சிஸ்டம்க்கு எந்த கொஷின் கேட்டிங்கனாலும் இல்லை ஏதாவது டாஸ்க் கொடுத்தீங்கனாலும் ஒரு இன்டெலிஜென்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்னால அதை பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. அது எல்லா ஹியூமன் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க்கையும் அது பண்ண முடியுது, ஒரு லாங்குவேஜ் டாஸ்க்கு. ஸோ இப்போ நம்மளும் அந்த கேப்பபிலிட்டிஸ் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்மளுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக, ஸோ ஜெமினி வந்து ஒன் ஆஃப் தி மாடல்ஸ் தட் சப்போர்ட் ஹியூஜ் கான்டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஃபைல் அதுக்கிட்ட கொடுத்து அந்த ஃபைலிருந்து நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா கூட அதுக்கு வந்து சொல்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லாங் கான்டெக்ஸ்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெமினி 1.5 ஃப்ளாஷ் அண்ட் ப்ரோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் இன்புட் டோக்கன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் இல்லை இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 8 நாவல் புக்கை நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்டால் கூட அதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் எனக்கு தெரியாது, பட் அவங்களோட கிளைம்ஸ் இதுதான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கேப்பபிலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து யூசர் கொடுக்குற கோர்ஸோடைய சோர்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபைலாக இருக்கலாம், மல்டிபிள் ஃபைல்ஸாக இருக்கலாம். அதோட லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது மொத்தத்தையும் சம்ஹவ் நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் கான்டெக்ஸ்ட்ன்றது நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து
ஓகே ஜெமினி அகைன் போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஐ கெஸ் அதர் மாடல்ஸ்லையுமே இந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஜெமினி இஸ் குட். ஓகே. ஸோ இது வந்து லாங் கான்டெக்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரெஃபரன்ஸில் ஓகே நான் சும்மா ஏபிஐ வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ஹை லெவலில் என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். மேபி சம்மன் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங் சிமிலர் ஓகே யூல் நோ. இங்கே பார்த்தீங்கன்னா தே ஹாவ் திஸ் ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் த பைத்தான் எஸ்டிகே, நோட் ஜேஎஸ், கோ, ஷெல். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் எஸ்டிகே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தான் எஸ்டிகேல தே ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அப்லோடிங் அ பர்டிகுலர் ஃபைல். ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் அப்லோட் இமேஜ், ஆடியோ, டெக்ஸ்ட், வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபைல். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு யூசர் நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஈச் ஆஃப் த யூசர் கொடுக்குற சோர்ஸ் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுருக்கோம். பட் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா எல்லா ஃபைலும் கம்பைன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ அந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து நம்மளால் இந்த ஜெமினி மாடல்கிட்ட கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஃபைல்ஸ் கேப்பபிலிட்டி வச்சு நம்ம வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபைலை அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது ஒன்று. பட் இதுலேயே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே கேஷிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேஷிங்கை போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் கேஷிங் allows you to save and reuse pre-computed input tokens that you wish to use repeatedly. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ஏன் முக்கியம்னா இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை வச்சுட்டு வி ஆர் கோயிங் டு டூ மல்டிபிள் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைல்லேருந்து நம்ம வந்து என்ன டாபிக்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதிலிருந்து தான் நம்ம சோர்ஸ் கண்டென்ட்டும் ஜென்ரேட் பண்ண போகிறோம். எல்லாமே அதிலிருந்து தான் பண்ண போகிறோன்ற போது இந்த கேஷிங் ரொம்ப முக்கியம். அந்த கேஷிங் நீங்கள் பண்ணாட்டி என்ன ஆகும்னா எவ்ரி சிங்கிள் டைம் அது நியூ இன்புட்டாக வந்து ஜெமினிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எங்கே நமக்கு பிரச்சனைனா பர்ஃபார்மன்ஸ் ஒரு பிரச்சனை, செகண்ட் வந்து காஸ்ட்டுமே அவங்க வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க நீங்கள் கேஷ் பண்ணலன்னா. ஸோ நம்ம வந்து இந்த கேஷிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏபிஎஸ்டிகே சைட் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்க விஷயங்கள். ஸோ நான் இப்போ ஹை லெவல் சில டயக்ராம்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நேற்று வந்து நம்ம இந்த கிளாஸ் டயக்ராம் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து ஓகே கொஞ்சம் ஹை லெவலில் போகிறோம். ஸோ யூசர் வந்து நம்மக்கிட்ட யூசர் இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த சோர்ஸ் ஃபைல்ஸ்ன்றது யூசர் இன்புட். ஸோ இந்த யூசர் இன்புட் எடுத்து நம்ம சோர்ஸ் ப்ராசஸர் நேற்று ஒரு கிளாஸ் பில்ட் பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க. அது வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக கொடுத்துரும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இப்போ என்னன்னா இப்போ என்னுடைய இந்த சோர்ஸ் ப்ராசஸர்ன்றது ஒரு .NET அப்ளிகேஷன். ஓகே இப்போ பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய ஜெமினி எஸ்டிகே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் இருக்குது. .NETக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக்கேஜ் எதுவுமே வந்து லான்ச் பண்ணல. ஸோ பட் ஸ்டில் நம்மளால் .NET இதை பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ்டிகேல பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ரெஸ்ட் கால்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட் யூஆர்எல்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த சேம் கேப்பபிலிட்டிஸை .NETலையும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியும். பட் அகைன் இட்ஸ் டைம் கன்சியூமிங். நான் இந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் டெஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கன்சியூம் பண்ணோம். அப்படி நம்மக்கிட்ட டைமுமே இல்லை. ஸோ 30 days தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் குட் டு கோ வித் பைத்தான் பிகாஸ் பைத்தான் தே ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதனால் ஐ டிசைடட் டு கோ வித் பைத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம .NET அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே இப்போ நம்மளால் இந்த சோர்ஸ் ப்ராசஸர் திருப்பி பைத்தானில் மாற்ற முடியுமானா முடியும். பட் அகைன் இஸ் செகண்ட் டபுள் டு ஒர்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி எஸ்டிகேவை மட்டும் ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷனாக லான்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷனும் என்னுடைய சோர்ஸ் ப்ராசஸரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வரைய கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அகைன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூவிங் ஃபார்வர்ட் நம்ம அதை ரெப்ளை பண்ணும்போது மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சோர்ஸ் ப்ராசஸ் வந்து இந்த ஏபிஐ வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் குட். ஸோ அதனால் இந்த டிசைன் எனக்கு ஓகேவா தெரியுது. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னலி வந்து ஜெமினி எஸ்டிகே யூஸ் பண்ணி ஜெமினி ஏபிஐ கீ யூஸ் பண்ணி ஜெமினி ஏபிஐ யூஸ் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு தேவையான டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட்லாம் வந்து எல்லாம் வச்சு ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். விச் செகண்ட் வில் பாஸ் இட் ஆன் டு த சோர்ஸ் ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஒரு ஹை லெவல் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து ஓகே இது வந்து ஹை லெவல் ஆர்கிடெக்சர் சொல்லிட்டுனா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நேற்று வந்து ஓகே நான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு தெரியும். நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து யூசர் வந்து ஃபைல்ஸாகவும் கொடுக்கலாம், லைக் பிடிஎஃப் ஃபைல், வேர்ட் ஃபைல். அதே சமயம் அவங்க ஏதாவது வெப்சைட் லிங்க்ஸாக கூட கொடுக்கலாம்.
ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, லெட்ஸ் சே ஒரு யூசர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் லிங்கை கொடுத்து, இந்த லிங்கை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு லேர்னிங் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுடைய சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க்கை ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம இந்த லிங்க்கை போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லிங்க்கு போட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ண வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ப்ராசஸர். ஓகே, இதுக்கு நம்ம 2 விஷயங்கள் இன்புட்டாக தரணும். ஒன்று வந்து அந்த இன்புட் ஃபோல்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்புட் ஃபோல்டர். அப்புறம் அவுட்புட் ஃபோல்டர். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கொடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த லிங்க்கு போயிட்டு அந்த லிங்க்கில் இருக்க கண்டென்ட்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கம்பைன்டு டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஃபைலில் சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினிக்கு இன்புட்டாக கொடுத்து ஜெமினிகிட்ட சொல்லி ஜெமினி வந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி லேர்னிங் கண்டென்ட்டுக்கு எனக்கு டாபிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஜெமினி வந்து நமக்கு வந்து இந்த டாபிக்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து அழகாக கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது அழகாக நமக்கு ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கிட்ட என்ன ஸ்கீமா கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்கீமா வந்து எனக்கு மெயின் டாபிக் அப்புறம் சப் டாபிக்ஸ் கொடு, மல்டிபிள் மெயின் டாபிக்ஸ் எனக்கு அப்புறம் அதுக்குள்ளே சப் டாபிக்ஸ் கொடுன்ற மாதிரி ஒரு ஸ்கீமாவை நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்கீமா படி வந்து அது எனக்கு வந்து ஒரு 3, 4, 5 ஒரு 6 மெயின் டாபிக்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதோட ப்ராசஸிங், அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இப்போ ப்ரோக்ராமிங்குள்ளே சப் டாபிக்ஸ். ஓகே, அதுக்குள்ளே கேட் அரே மாடல்லாம் என்ன, மெஷர்மெண்ட் பேஸ்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து சப் டாபிக்ஸில் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு கீ விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு ஏபிஐ பற்றி சொல்லும்போது. இந்த ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் கண்டென்ட்டு. ஓகே, இதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோரில் ஜேசான் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இது என்னடா ஜேசான் மோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்எல்எம் மாடல்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஒரு இன்புட் கொடுப்பீங்க. ஓகே, டெல் மீ அபவுட் சம்திங் கேட்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கும். பட் இந்த ஜெமினி வந்து ஜேசான் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வச்சுருக்காங்க அவங்க. அதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸே அதுக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிபி கிளாஸ் அப்படின்ற கிளாஸ் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினிகிட்ட வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து என்னுடைய அவுட்புட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமாவில் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளால் ஈஸியாக அந்த டேட்டாவை வந்துட்டு பார்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அகைன் ஜெமினி வந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராம்ப்ட்லேயே வந்து கிவ் மீ இந்த ஜேசன் ஃபார்ம்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஜேசன் மோடியூஸ் இருக்கிறது வந்து ஐ கெஸ் இட்ஸ் குட். ஐம் நாட் ஷுர் இது ஓப்பன் ஏயோட ஜிபிடியில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஜெமினியில் இருக்குது விச் இஸ் தம்ஸ் அப். ஸோ நானும் ஜேசன் மோட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட்டில் வந்து அழகாக இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து இதை அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து அவுட்புட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து ஐ கெஸ் வி ஆர் குட் ஃபார் டே 3. ஸோ டே 3யோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, விச் வி பிரிட்டி மச் அச்சீவ்டு. ஸோ யா, ஸோ டே 3 வந்து ஜெனரேட் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ். ஓகே, வில் மார்க் இட் அஸ் கம்ப்ளீட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோவில். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈச் சப் டாபிக் எடுத்து அந்த சப் டாப்பிக்கான கண்டென்ட்டை வந்து பேசிக்காக அகைன் ஜெமினி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி போகுது அப்படின்ட்டு நீங்கள் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நாளைக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் சேம் டைமில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி தாட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். எனி ஃபீட்பேக் புட்டிட்டு இந்த காமெண்ட் செக்ஷன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.